ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4 ஆக்சிஸ்ல பார்ட் போடுறீங்க அப்படின்னா, பொதுவா எந்த என்சி எடுத்தாலுமே அதை நீங்க செலக்ட் பண்ண பிளேனை பொறுத்து பொதுவா G54 வந்து ஜென்ரேட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ நான் இந்த பர்டிகுலர் டிகிரியோட பிளேன் மட்டும் எடுக்கிறேன். இந்த பிளேனுக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து என்சி கோட்ல வந்து இது வந்து டிஃபால்ட்டாகவே 54 வந்து செட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. G54 தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்க இண்டிவிஜுவல் ஒர்க் ஆஃப் செட் போறீங்க, ஒரு சைடுக்கு ஒரு பிளேன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நார்மலா G54 தான் வருது. ஒரு சைடுக்கு ஒரு பிளேன் தேவைப்படுது. எனக்கு நான் வெவ்வேறு சைடுல வெவ்வேறு ஆஃப்செட்ல குடுக்கணும். ஆனா மேனுவலா ஆல்டர் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வரணும்னா, பாராமீட்டர்ஸ் போய்க்கோங்க. இதுல வந்து பிளேன்ஸ் பேஜ் போயிட்டு, பிளேன்ஸ்ல இந்த ஒர்க் ஆஃப் செட்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுல நீங்க 0 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து G54 ஜென்ரேட் ஆகும் நார்மலா. இப்ப நான் என்ன குடுக்குறேன், இதுல வந்து 1 அப்படின்னு குடுத்தா G55, 2ன்னு குடுத்தா G56, 3ன்னு குடுத்தா G57 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். ஸோ நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, இதுல வந்து 2 அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. அப்படின்னா 54, 55, 56 வரணும். ஓகே குடுக்குறேன். இதுல வந்து அப்டேட் ஜஸ்ட் ஆப்ரேஷன் வித்தவுட் சேஞ்சிங் அப்படின்னு குடுத்துட்டு ஓகே குடுங்க. ஓகே குடுத்துட்டு ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்சி கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் G54 வந்தது இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா G56 வரும். 2 குடுத்தனால. இதே நீங்க 3 குடுத்தீங்கன்னா G57 வரும். 4 குடுத்தீங்கன்னா G58 வரும். இது மூலியமா நீங்க என்சி எடுத்துட்டு ஒரு டைம் ஆல்டர் பண்ணணுன்றது இல்ல. இப்போ 54ல ஒரு ஆஃப்செட், 55ல ஒரு ஆஃப்செட்னா, நீங்க இங்க பாராமீட்டர்ல இந்த இடத்துல 0ன்னு குடுக்கறது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நம்ம நார்மலா G54லயே எடுத்துக்கலாம். மாத்தணும் அப்படின்னா, இங்க பாசிட்டிவ்ல 1, 2 அந்த மாதிரி குடுக்கலாம். ஓகே குடுக்குறேன். இப்ப நெகட்டிவ்ல ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ பாராமீட்டர் ஒர்க் ஆஃப்செட் -1 G1 ஓகே. நோ இந்த ஸ்டாப். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா G54ல தான் வரும். இப்போ உங்களுக்கு அந்த நியூமெரிக்கல் வேல்யூ +1, +2, +3 யூஸ் பண்ணி நீங்க வெவ்வேறு கோஆர்டினேட்ஸ் வெவ்வேறு ஆங்கிளுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு ப்ரோக்ராம்ல ஆல்டர் பண்ற டைம், மேனுவலா குடுக்குற டைம் வந்து கம்மியாகும். தேங்க் யூ கைஸ். இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம்.